ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 10/9/2024 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி 432 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னுடைய கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனிச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. 9/9/2024 அன்றைக்கி வந்த ரிசல்ட்டு 181 272. நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணதில் சி போர்டுக்கு 2 மட்டும் பாஸ் ஆகிருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். அதாவது இந்த ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணியிருக்கேன். ஆறு -1 5 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 8 -1 7 பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோன்னா 1 -1 0 0ங்கிறது ஏ போர்டுக்கு வரணும். இந்த ட்ரிக்கு படி பார்த்தோன்னா சரி, நான் ஆல் போர்டுக்கு எடுத்துருக்கிற நம்பர் வந்து 0/5. எனக்கு ரெகுலர் சார்ட்லேயும் இந்த வீக்லி சார்ட்லேயும் காமனாக 0/5 கிடைச்சதுனால நான் ஆல் போர்டுக்கு 0/5 எடுத்திருக்கேன். அதே போல் இங்கே 975, ஒருவேளை இங்கே 9 வந்தால் 975 வரலாம். ஸோ அதனால் ஏ போர்டுக்கு இந்த 9ங்கிறதையும் சேர்த்து எடுத்திருக்கேன். வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 5 வாரத்தோடைய ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இதில் இந்த ட்ரிக்கை வந்து ரெண்டு விதமாக பார்த்தோன்னா, அதாவது பி போர்டு எடுத்துட்டோன்னா 9/4 பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு, 0/5 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தோன்னா 0/5 ஏ போர்டுக்கு வரலாம். இல்லை இப்படி எடுத்துட்டோன்னா ஏ பவர் வந்து பியில் கிடச்சிருச்சு, பி பவர் சியில் கிடச்சிருச்சு. அப்போ சி பவர் வந்து ஏயில் கிடைக்கணும். இதை மேட்ச் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாக்ஸ் எடுத்திருக்கேன். 7/2 ஏக்கு வந்துச்சுன்னா அது எப்படி வரும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணது ஏ போர்டுக்கு 0/9/5, பி போர்டுக்கு 4/5/2, சி போர்டுக்கு 5/4/8. ஏபிபிசிஎஸ்சிக்கு நான் எடுத்துக்கிட்டது 29/92 54/45 04/40. 2 பாக்ஸ் 295 இல்லைன்னா 284. மிஷின் நம்பர் 586 043 0/5 4/9 3/8. Thank you friends.